எங்க போன எல்லாரும் கீதா? ஒரு அர்ஜென்ட் கால் ராஜுவா தான். உங்களுக்கு வேற வேலையே இல்ல. இடம்ல கீதா, வா நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்கிடுவோம். இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நல்ல பெரிய குடும்பமா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்பத்துல இருந்து யாரும் வரலையா? இல்ல, சடனா பிளான் பண்ணதால யாரையும் கூப்பிடல. இனிமே என்கேஜ்மெண்ட்க்கும் கல்யாணத்துக்கும் தான் எல்லாரையும் கூப்பிடணும். சரி பரவாயில்ல. அப்புறம் ஜாதகம்லாம்? ஐயோ ஃபைனலி எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காங்க. ஆமாமா, ஜாதகம் ஒத்து போனாதான் கல்யாணம். எங்க அத்தை அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஐயோ இவளா? இவங்க ரெண்டு பேரும் இங்க எப்படி? ஃபர்ஸ்ட் சாரிக்காக சண்டை போட்டாங்க, அப்புறம் வீட்டுக்கே வந்து வெறுப்பேத்துனாங்க. இவங்க எப்படி இவங்க ஃபேமிலி கூட? நாங்க ஜாதகம்லாம் நம்புறது இல்ல. ஆனா உங்க ஃபேமிலில நீங்க பாப்பீங்கன்னா பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமாமா, நாங்களே ஜாதகம் பாப்போம். ஜாதகம் மட்டும் பொருந்தலனா உடனே நிப்பாட்டிட வேண்டியதான். அப்படிதானே தே? இல்ல, இந்த காலத்துல யார் ஜாதகம்லாம் பாக்கா? நாங்களும் ஜாதகம்லாம் பெருசா நம்புறது கிடையாது. பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா அதுவே போதும் எங்களுக்கு. இப்போ ஜாதகம் ஜோசியனையும் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் போடுது. யார்தான் அந்த பொம்பளையே தெரியலப்பா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இல்ல நேரம் என்ன சோனியா, ஏன் இப்படி கோவமா இருக்கா? நல்ல சந்தோஷமா தானே மாப்பிள்ளை பார்க்க போனா பிறவி என்ன? ஆமா, அவங்கள பார்த்து ஹாப்பியா தான் இருந்தேன். ஆனா இந்த ரெண்டு பேரும் திருப்பி மூட ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. யாரு ரெண்டு பேரும்? என் கூட சாரி கடையில சண்டை போட்டாங்க தெரியுமா? அப்புறம் நான் கூட சொன்னேன் நம்ம வீட்டுக்கே வந்து என்கிட்ட சண்டை போட்டாங்கன்னு. ஆமா, அவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ஃபேமிலியோட வந்து உட்கார்ந்திருக்காங்க. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா? ஒருவேளை ஏதாவது ரிலேட்டிவா இருக்கும். நீ விடு. அது எப்படி விடுறது? நில்லு, அவ ரெண்டு பேரும் தனியா கூப்பிட்டு பேசுறேன். சோனி வேண்டாம், நீ சும்மா இரு. இன்னைக்கு அவ ரெண்டு பேரும் யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆவணும். ஹலோ செங்கு அங்கிள். மாப்பிள்ளை கூட வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க பாருங்க. அப்பா உட்கார்ந்திருக்க சோஃபால உட்கார்ந்திருக்காங்க. ஒரு பிங்க் சாரி, ஒரு ப்ளூ சுடி. அவங்க ரெண்டு பேரும் யாரு? நேத்து கூட நம்ம வீட்டுக்கு வந்தாவளே, அவ ரெண்டு பேரும் தான். அவங்க ரெண்டு பேரும் மாப்பிளைக்கு அண்ணியா பாப்பா? என்ன மாப்பிளைக்கு அண்ணியா? ஆமா, அப்படிதான் பேசிக்கிட்டாவ. செங்கு அங்கிள் ஒரு ஹெல்ப். அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மேல யார் ரூமுக்கு அனுப்பி விடுங்களா, எதையாவது சொல்லி. நான் பேசணும் அவ ரெண்டு பேர்ட்டயும். பாப்பா பிரச்சனை வேண்டாம் பாப்பா. ஒரு பிரச்சனை இல்ல அங்கிள், நீங்க அனுப்பி விடுங்க. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க போதும். சரி வரட்டு ரெண்டு பேரும். இருக்கு இவ ரெண்டு பேத்துக்கும். இப்படி எல்லாம் பண்ணா தட்டி சோனியா, உன் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துற போது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நான் முடிவெடுத்துட்டேன். இவர்தான் என்னை கல்யாணம் பண்ணி போற ஹஸ்பண்ட். நடுவுல யார் பிரச்சனை பண்ணாலும் சும்மா விட மாட்டேன். ராஜு, எங்க போன எல்லாரும் கீதா? ஒரு அர்ஜென்ட் கால் ராஜுவா தான். உங்களுக்கு வேற வேலையே இல்ல. இடம்ல கீதா, வா நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்கிடுவோம். நோ ப்ராப்ளம் ராஜு, நான் இங்கே நின்னுக்கிறேன். அங்கே நிக்க போறாளா? வேற இடமா இல்ல அவளுக்கு. உட்காரு கீதா, கால் வலிக்கும்ல. கீதா போ, என் இடத்துல போய் உட்காரு. இங்க நான் இருந்துக்கிறேன். இல்ல உமா, நான் நிக்கிறேன். ஒண்ணு வேண்டாம், சோஃபால இடம் இருக்கு, அங்க போய் உட்காரு. ஓகே. என்ன? ஒண்ணுலமா ஐயா, பாப்பா வந்து மாப்பிள்ளையோட ரெண்டு அண்ணி கூடயும் பேசணுமா? அதாவே ரெண்டு பேரும் மேல கூப்பிட்டாவ. இது என்னப்பா புது கதையா இருக்கு? எல்லா பொண்ணும் மாப்பிள்ளை கூட தான் பேசணும்னு ஆசைப்படும். இந்த பிள்ளை என்ன மாப்பிள்ளையோட அண்ணி கூட பேசணுங்க? அது ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு தனியா வளர்ந்துட்டாளா, அதான் அவளுக்கு இப்படி ஃபேமிலியா இருக்குன்னா பிடிக்கும், அதான் கூப்பிட்டுருப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போமா போ. உமா வசந்தா போங்க. உமா மூஞ்சம் வசந்தாக்கா மூஞ்சம் சரியில்லையே. ஆமா, இவ பார்த்தா சரியில்லைன்னு. பாயில்வ போவோம். சரிக்கா. இக்கா, எதுக்குக்கா கூப்பிட்டு போலா இருக்கும்? யாருக்கு தெரியும் இல்வ? பயமா இருக்குக்கா. அன்னைக்கே போலீஸ்னா போலீஸ் லிஸ்ட் பிடிச்சு கொடுத்துவாளக்கா. தெரியல இல்வ. போய் கேப்போம் என்னன்ட்டு. இப்படி பயந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிடாத. நல்ல விறப்பா கோபமா வா. இது நம்மளுக்கு கிடைச்சது ஒரு நல்ல வாய்ப்பு. இதுல அவளை எப்படியாச்சும் மிரட்டி நம்ம வீட்டுக்கு அவளை மருமவளா வராதபடி மாத்திரணும் பாத்துக்க. முடியுமாக்கா? நினைச்சா எல்லாம் முடியும். நினைச்சு பாரு, அவ மட்டும் கல்யாணம் முடிஞ்சு வந்தா நீதான் நம்ம வீட்லயே கருப்பான மருமவான்ட்டு ஊர்ல எல்லாரும் பேசுவாவ. அது நடக்க கூடாதுன்னா நம்ம இந்த கல்யாணத்தை கலச்சு விட்டே ஆவணும். ஆமாக்கா, என்ன வேணாலும் செய்வோம், கல்யாணத்தை நிறுத்துவோம். சோனியா எதுவும் பிரச்சனை பண்ணிராதடி. நீ சும்மா இரு, நான் எல்லாம் பாத்துக்கிடி. என்ன எங்களை கூப்பிட்டியாமே எதுக்கு? அது எங்களுக்கு புரியுது. எங்களை பார்த்து நல்லா பயந்து போய் இருக்கா. இப்படி டெரரா இருக்கிற ரெண்டு பேர் கூட ஒரே வீட்ல போய் எப்படி வாழன்ட்டு உனக்கு பயம். எல்லாம் எங்களுக்கு புரியுது. நீனே உங்க அப்பாட்ட இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிரு. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏதோ எங்க ரேஞ்ச் தெரியாம எங்க கிட்ட மோதிட்டா. பாவம் சின்ன பிள்ளைன்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறோம். ஆமா, நீங்களே என்ன தைரியத்துல என்கிட்ட பேசுறீங்க? என் வீட்டை பாத்தீங்கல்ல, எங்க அப்பா பாத்தீங்கல்ல, நான் எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கேன்னு உங்களுக்கு அப்பவே புரிஞ்சிருக்க வேண்டாம்? நீங்களே முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கறதே உங்களுக்கு பெரிய விஷயம். ஏதோ எனக்கு உங்க குழந்தைனால பிடிச்சு போச்சு. நான் கெட்டுனா அவங்கள தான் கெட்டுவேன். அதனால உங்க நான்சென்ஸ் எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சுரேஷ் தான் கெட்டுவியா? எங்களை எல்லாம் அவனை கட்டி வைக்க முடியாது. பாவாவே உங்களை யார் கட்டி வைக்க சொன்னா? உங்க முடிவுல யார் எதிர்பார்க்கறீங்க? எனக்கு அவங்கள பிடிச்சிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட். வேற யாரோட டிசிஷனும் எனக்கு முக்கியம் இல்ல. ஏய், நான் நினைச்ச அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன். பாருங்க நிப்பாட்டி. அப்புறம் நான் உங்களை என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இருங்க. இப்பதான்
ஆப்பு வச்சிருவாளோ? அமைதி இருந்துக்கிட வேண்டியதான். இந்த உமா வேற நான் பயந்துட்டேன்னு தெரிஞ்சா ரொம்ப ஆடுவாளே. எப்படியாவது சமாளிப்போம். என்னக்கா பயந்துட்டீங்களோ? நானாவது பயப்படுறதாவது. என்னக்கா அப்படி மிரட்டா நீங்க இப்படி சிரிக்கீங்க? சின்ன பிள்ளை உமா, கொஞ்சம் கூட விவரமே இல்ல அவளுக்கு. எப்படி மிரட்டியாக்கா அவளவே சின்ன பிள்ளைங்கியே? ஆமா, பணக்காரியா இருந்தாலும் திமிர காமிக்கா. நம்ம நேரடியா மோதாம வேற மாதிரி ஏதோ டீல் பண்ணணும் பாத்துக்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, எல்லாம் நான் பாத்துக்கிட்டே, நீ வா. சரிக்கா. இதான் என் பொண்ணு, கூட இருக்கிறத ஃப்ரெண்டு. இந்த திவ்யா ஏன் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கான்னு தெரியலையே, வெக்கப்படுவாளோ? பொண்ணு நல்ல அழகா லட்சணமா இருக்கா. ஹாய். இவங்க எதுக்கு நம்மள பார்த்து ஹாய் சொல்றாங்க? ஹாய். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான், உண்மையில் ஆசைதான், ஒன்றும் ஒன்றும் ஒன்றாயாக ஆசைதான். உங்களுக்கு என் பிள்ளைய பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். உங்க பொண்ணு யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. மத்த விஷயம் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிளையும் தனியா பேச வைப்போம். அவிட்ட மனசு விட்டு பேசிட்டு என்ன வேண்டானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, போய் பேசிட்டு வா. அதானே பொண்ணே எவ்வளவு தைரியமா நிக்கு. நீயா சுரேஷ் இப்படி பயந்துட்டு இருக்கா? இல்லக்கா, போமா போ, மாப்பிள்ளைய மேல கூட்டு போய் பேசிட்டு வாங்க. சுரேஷ், என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாம் ஒழுங்கா கேட்டு பேசி போன் நம்பர்லாம் வாங்கிட்டு வா. பிறகு அது வாங்கல இதை கேட்கலன்ட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது. என்ன இந்த பிள்ளையா இங்க நிக்கு? திவ்யா எங்க போயிருப்பா? ஒருவேளை பயத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காளோ? ஹாய், நீங்க இங்க? எனக்கும் ரொம்ப ஷையா தான் இருக்கு. என்ன பண்றது? உங்க ஃப்ரெண்ட் எங்க? நானும் பயத்துல அவள கூட இருக்கதான் சொன்னேன். ஆனா அவதான் நீ உன் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கூட பேச போறா, நான் இங்க இருந்துட்டு என்ன செய்ய போறேன்ட்டு போயிட்டா. என்ன?